அனைத்து ஈகோ அற்ற மனிதர்களிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு ஈகோவோட நம்ம வாழறோம். அதனால குருவோடைய அருள் நமக்கு கிடைக்கல. வாழக்கூடிய குருவாகவே வாழக்கூடிய மனிதரை நீ மதிக்காமல் சுண்டலத்துமே போட்டுனுங்கிற. இந்த 50-60 வயசானவங்களுக்கு குரு யாருன்னு சொல்லிட்டா உங்கள் பேர பசங்க. எப்படி சார் அப்படின்னு சில டவுட்ஸ்லாம் வரும். இல்லை உங்கள் பிள்ளைங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வழி மாறி போகும்போது நான் வழி நடத்துகிறவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு நான் இறைவன் கிட்ட போய் இன்னைக்கு என்ன தகுதி எனக்கு இருக்கு? முதல்ல எட்டி உதைப்பார் இறைவன் மாறுமலே போட. வாழும் காலத்தில் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற குருவை மறந்த நாம் இறைவனை வணங்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இதில் மோதிரம் போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா, அரிசி போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கான்னு பார்ப்போம். மோதிரம் போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருந்ததுன்னா நான் அப்படியே டோட்டல் சரணாகதியாகி லெட்ரு பேடில் ரிட்டர்னில் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நான் ஓவராக பேச மாட்டேன், நீங்கள் மக்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சொல்லி எழுதி கொடுத்துட்றேன். வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குருவை மறந்த நீங்கள் குரு பயிற்சிக்கு குருவை போய் பார்க்குறேன்னு போய் நின்றுன்னு இருக்காது. சரி, குரு போய் பார்க்குறீங்களா? யாருன்னா ஒருத்தர் வச்சு அங்கே நிற்கிற குருக்களுக்கு எதனா செய்கிறீங்களா? இப்போ இத்தனை நாளாக குருவே வேலை செய்யலை அப்படின்றவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக பண்ணலைன்னு எடுத்துக்கலாங்களா? 100% உண்மை. நம்மளால் ஒருத்தவன் கண்ணீர் விட்டுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் குருவை தவறாக பேசுகிறார்களோ குரு அவங்களுக்கு தான் வந்து பிரம்மகத்தி தோஷமே வரும். ஜாதகத்தை சொன்னால் குருவும் சனியும் சேர்ந்து இருந்தால் பிரம்மகத்தி கிடையாது. அந்த சனி என்றால் புறம் பேசுதல், குருவை புறம் பேசினா பிரம்மகத்தி தோஷம் போக. அவ்வளோதான். எல்லாரும் நீங்கள் போயிட்டு உங்கள் குருவை பார்த்துட்டு குரு உங்கள் இது பாருங்க பார்க்க போகிறேன்ட்டு சும்மா போய் பார்த்துட்டு வரதில்ல. அவங்களுடைய கண்ணும் உங்கள் கண்ணும் அந்த பார்வை என்பது 7ஆம் பார்வை, நேராக பார்க்கணும். இப்போ நான் உங்களை பார்க்க நீங்கள் இந்த மாதிரி குருவுடைய பார்வை. தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரஜோதியாதுன்னு முருகருக்கு மந்திரம் சொல்கிறேன். அதேமாதிரி நான் ஒரு மந்திரம் வச்சுக்கிறேன். சம்பத் சுப்பிரமணி மக்களுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிறேன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பிஎம்கே வாஸ்து அகாடமி நிறுவனர் திரு சம்பத் சுப்பிரமணி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஈகோ தூக்கி வெளியே போடணுன்றேன். என்ன ஈகோன்ற? நீ ஈகோ வச்சு என்னத்தை சாதிச்ச முதல்ல அதை சொல்லு. நீ நைட்டு ஒவ்வொருத்தரும் தூங்கும்போது நம்ம பிறந்து வளர்ந்து என்ன சாதிச்சுக்கிறோம், நம்மளால் என்ன இது வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம என்ன பண்ணி. எவன் ஒருவன் ஈகோவோ இல்லாமல் இருந்தானோ அவன் கண்டுபிடித்த ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். உனக்கு ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஒத்துக்கிறேன். நீ போடுற ஆடை இருக்குல்ல, அதை வந்து நெய்கிறவனுக்கு ஈகோ இருக்காது. நீ சாப்பிட்ற சாப்பாடு அந்த விவசாயிக்கு ஈகோ இருக்காது. அனைத்து ஈகோ அற்ற மனிதர்களிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு ஈகோவோட நம்ம வாழறோம். அதனால் குருவோடைய அருள் நமக்கு கிடைக்கலன்ற. வாழக்கூடிய குருவாகவே வாழக்கூடிய மனிதரை நீ மதிக்காமல் சுண்டலத்துமே போட்டுனுக்கிற. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த குருவை பார்த்துட்டு அப்புறம் நீ சுண்டலை போடு. நவகிரகத்தில் இருக்கிறவர் வேலை செய்வார். இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும். எது முதல்லன்னு கேட்குறேன். ப்ரியாரிட்டி. நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் கண் கலங்குறீங்க, நான் கோயிலில் நிற்கிறேன். இறைவன் எப்படி அனுகிரகம் செய்வான்? இறைவன் என்ன முட்டாளா? எல்லாத்துக்கும் சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம குறுக்கோழி தர்றோம். இறைவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். போட்டாங்கொய்யால உன்னால ஒருத்தவங்க அழுதுனுக்கிறேன், நீ இங்கே வந்து சும்மா நமசிவாய நமசிவாய சிவாய நம்ம சொல்லினுக்கிற. இட்டி உதைப்பார் இடுப்புலே. பிடிக்காது அவருக்கு. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் மேடம். ஒழுக்கம் தான் ஆன்மீகம், அப்புறம் தான் மற்றதெல்லாம் கண்டிப்பாக. இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதிக பிரச்சனை வர்றதுக்கான காரணமும் தெரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா விளங்கிடுச்சா நல்லாவே. அவ்வளோதான் மேட்ரு. வேறு எதுவுமே கிடையாது மேடம், வேறு எதுவுமே கிடையாது. ஏகலை என்ன பண்ணுறான் தெரியுமா? கட்டவரில் அப்படியே சீவி கொடுப்பான் குரு. துரோணாச்சாரியருக்கு தானம் கொடுப்பான். அவன் தான் சிஷியன். ஆமாம். நீங்கள் உண்மையிலே என் வார்த்தையை மதிக்கிற ஆளாக இருந்தால் உங்கள் குரு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவர் ஒரு 50 வயசு. இவர் போய் எங்கே ப்ரொஃபஸரை தட முடியும்? இவர் போய் எங்கே இதுவை தட முடியும்? அவங்களோட குருவை தேட முடியும். ஆனால் இந்த 50-60 வயசானவங்களுக்கு குரு யாருன்னு சொல்லிட்டா உங்கள் பேர பசங்க. எப்படி சார் அப்படின்னு சில டவுட்ஸ்லாம் வரும். இல்லை உங்கள் பிள்ளைங்க திட்டுவாங்க. சுகர் இருக்குதுல்ல, டைமுக்கு சாப்பிடுங்க, வெளியே போகாதீங்க, வழி நடத்துகிறான்ல அவன் தான் குரு. குரு என்பவனுக்கு வயது வித்தியாசம் அல்ல. அதுவும் கரெக்டு தான். புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கணும். உங்களை யார் வழி நடத்துகிறார்களோ அவங்க தான் குரு. அதான் உண்மைன்னு கூட.
வாழும் காலத்தில் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற குருவை மறந்த நாம் இறைவனை வணங்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். மேடம் எனக்கே நிறைய விஷயம் மேடம். இப்போது எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்த குருநாதர் ஒருத்தர் இருக்கு. என் வாழ்க்கையில் அவர் ஒரு குரு. எனக்கு ஜோதிடம் கொடுத்து கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கையில் கடன் கொடுத்தவங்க இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வழி மாறி போகும்போது நான் வழி நடத்துகிறவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டுட்டு நான் இறைவன் கிட்ட போய் நிற்க என்ன தகுதி எனக்கு இருக்குது? முதல்ல எட்டி உதைப்பார் இறைவன் மாறு மேலே. போடா, எவ்வளோ பேரை வாழ்க்கையில் உனக்கு அனுப்பிச்சி எவ்வளோ உதவி செஞ்சேன், அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு துரோகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் நீ தீங்கி விளைவிச்சிட்டு இங்கே வந்து என்கிட்ட ரொம்ப பக்தி மாரியும் நீ தான் உலகத்தில் சிறந்தவங்க மாதிரியும் நாடகம் ஆடுற பிளட்டி ராஸ்கல், உனக்கு வச்ச 2 ஆப்புன்னு செஞ்சு விட்ருவார். இந்த உண்மை எல்லாருக்கும் புரியாது. இல்லை இது புரிஞ்சிருச்சுன்னா அவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது. அதான் உண்மை. உங்களோட வாங்க 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 குரு பயிற்சி கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க. 2000 இது பாரு 2000 கனக புஷ்பராகம் மோதிரம் வாங்கறியா? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், 1000 ரூபாயில் 2 அரிசி முட்டை ஸ்லம் பீப்புள்ஸுக்கு போடு. நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் பார்க்குற அனைவருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். யார் இந்த ரிசர்ச்சுக்கு என்னை பயன்படுத்திக்கின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ ஒரு 10 பேர் வாங்க. ஏ பேட்ச் பி பேட்சாக 2 பேரை பிரிக்கிறேன். நானே செலவு பண்ணி உங்கள் ராசிகள் 5 பேருக்கு 5 ராசிகள் வாங்கி தரேன். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசிகள் வாங்கி தரேன். நீங்கள் என்ன ரேட்டில் கேட்குறீங்களோ சொந்த செலவில் வாங்கி தரேன். மீதி 5 பேர்கிட்ட நானே பணத்தை கொடுத்து உங்கள் கையால் அரிசி மூட்டை எடுத்து போய் ஸ்லம் பீப்புள்ஸ்க்கு போட சொல்கிறேன். அடுத்த 2 மாதம் கழித்து மறுபடியும் 2 ரிவ்யூ எடுப்போம். இதில் மோதிரம் போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கா, அரிசி போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கான்னு பார்ப்போம். மோதிரம் போட்டவங்களுடைய வாழ்க்கை மாறி இருந்ததுன்னா நான் அப்படியே டோட்டல் சரணாகதியாகி லெட்ரு பேடில் ரிட்டர்னில் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நான் ஓவராக பேச மாட்டேன். நீங்கள் மக்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சொல்லி எழுதி கொடுத்துட்றேன். மேடம் நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். என் வார்த்தை ஒவ்வொன்றும் அனுபவ வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். எனக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காது. வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் குருவை மறந்த நீங்கள் குரு பயிற்சிக்கு குருவை போய் பார்க்குறேன்னு போய் நின்றுன்னு இருக்காதீங்க. சரி குரு போய் பார்க்குறீங்களா, யாருன்னா ஒருத்தர் வச்சு அங்கே நிற்கிற குருக்களுக்கு எதனா செய்கிறீங்களா? கிழிஞ்ச 10 ரூபா போடுறது, 10 ரூபா காயினை போடுறது உங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அங்கே நிற்கிற குருக்களுக்கு எதனா செய்கிறீங்களா? கிடையாது. மேட்ருன்னா இறைவன் குரு அவன் நம்மளுக்கு செஞ்சிருவான். எப்படி செய்வான்? செய்யாததே. இப்போ நான் கேட்குறேன், ஏடிஎம் கார்டு வச்சுருங்க, டெபாசிட் பண்ணாத ஏடிஎம்ல எப்படி பணம் எடுப்பீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். டெபாசிட் பண்ணாமல் பணத்தை எப்படி எடுக்க முடியாது சார். முடியாதுல்ல. நீ எதனா செஞ்சு வச்சுருந்தா அது உனக்கு ரிட்டர்ன் வரும்ல. ரிட்டர்ன் வரும் தானே. நீ எதுவுமே செய்யாமல் போய் சுண்டல் மாலை போட்டால் என்ன கிடைக்கும்? எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் ரிட்டர்ன் வரும் சார். எதுவுமே நடக்காது. ஆமாம், அதுவும் காலம் தான் விரயம் ஆகும். ஆமாம், விரயம் தான் ஆகும் கண்டிப்பாக. நீ எதனா செஞ்சால் திரும்பி நடக்க போகுது. நீ கோயிலுக்கே போக நடக்கும். உன் செயலுக்கு உண்டான பலன் நீ அனுபவித்தே தீருவாய். கண்டிப்பாக சார். நல்ல செயலையே இந்த குரு பயிற்சியில் எல்லாருமே செய்வாங்க. எல்லாருமே செய்யணும். எல்லாருமே இப்பயும் சொல்கிறேன். நான் இதை 2-3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்காக சொன்னதில்லை, ஆனால் 2-3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஸ்ட்ராங்காக இந்த வருஷம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் குருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கண் பார்வை அன்றைக்கி உங்கள் மேலே படணும். நிச்சயம். நான் எந்த குருவை பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸுக்காக என்ன என் வாழ்க்கையில் எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்துங்க, சைக்கிள் கற்றுக் கொடுத்துங்க, எல்லாரையும் நான் காட்டுறேன் வாங்க. எல்லா என்னுடைய குருநாதர்களை நான் நினச்சிக்கிறீங்க குருனா தாடி விட்டுக்குன்னு, குருனா எல்லாத்தையும் போட்டு போதகர் மாரி காஃபி எடுத்துன்னு வர ஒரு ஆள், தலகாணி வைக்க ஒரு ஆள், அவங்க குருவா? அப்படி தான் நினச்சி வீணாக போகிறீங்க எல்லாம். அதெல்லாம் கிடையாதுங்க. குருனா யார்? வழிகாட்டுபவர் தான் குரு. அந்த வழிகாட்டுபவரை போய் ஒரு வழிகாட்டியை போய் நீங்கள் நன்றி சொல்லணும்னா எந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யாது. இப்போ இத்தனை நாளாக குருவே வேலை செய்யலை அப்படின்றவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக பண்ணலைன்னு எடுத்துக்கலாங்களா? உண்மை 100% உண்மை. நம்மளால் ஒருத்தவங்க கண்ணீர் விட்டுட்டான் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளோ ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு கண்ணீர் சிந்துறோம். நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்மளை பெருசாக பாதிச்சிட்டாங்க, அவன் கோயிலுக்கு போகிறான். நம்ம மனநிலை எப்படி யோசிக்கும்? சைக்காலஜிக்கல் ரீதியாக அது எப்படா இறைவன் உன்னை மன்னிப்பார், இவ்வளோ தூரம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒருவேளை அவனுக்கு இறைவன் நல்ல காலம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டா இறைவன் மேலே நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்கும்? எப்படி இறைவா உண்மையிலே நீ இருக்கிறது உண்மையாக பொய்யா? அவன் இவ்வளோ விஷயத்தை என்ன ஏமாற்றிட்டு உங்ககிட்ட வந்து நினைக்கிறான், அவனுக்கு நல்லது சரி கேட்க மாட்டான். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இறைவன் வேலை செய்ய மாட்டார். சரி, நீங்கள் ஒரு பக்கம் இப்படி பேசுனீங்க சார், இன்னொரு சைடும் கேட்டுடலாமா? இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க மதிக்கிறாங்க, பண்ணுறாங்க, குரு பிரீத்தி செய்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் சரியாக இருக்காங்க. ஓகே, இருந்தாலும் ஒரு விஷயங்கள் மாறவே இல்லை.
அவங்களுக்கு குரு அப்போது சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். அவங்க எல்லாருமே கரெக்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிகிட்டே தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரையும் ஏமாற்றலை. அவங்க மூலிமா கஷ்டப்பட்டவங்களும் அவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாலே. இப்போது அந்த மாதிரி இருக்கிற பர்சன் கண்டிப்பாக அவங்களுடைய நேரம் ஒரு காலத்தில் கஷ்டகாலமாக இருந்தாலும் நிச்சயமாக திடீரென்று ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஜாக்பாட் அடித்து அவங்க வாழ்க்கை மாறிடும். கண்டிப்பாக அதை கொடுத்துருவார். இறைவன் கொடுக்காம இருக்கவே மாட்டார். கிருபானந்த வாரியார் சொல்கிறார், நீ இதை செய்த செயல், நீ செய்த பாவத்திற்கு இறைவன் உன்னை தண்டிப்பாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ செய்த புண்ணியத்தின் பலனை இறைவனாலே தடுக்க முடியாது. கிருபானந்த வாரியார் சொல் இறைவனாலே தடுக்க முடியும். இறைவனாலே தடுக்க ரூல் இல்லைன்றார். ஓஹோ. அப்புறம் எப்படி கிடைக்காத போயிடும். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதானே அவுட்புட் வரும். புரியுது. டெபாசிட் பண்ணால் கேஷ் எடுக்கலாம். அவ்வளோதானே, அவ்வளோ முடிஞ்சிச்சுல. நீ என்ன பண்ணியிருக்க, நீ அனுபவிப்ப. கண்டிப்பாக குருவை போய் நிந்திக்கக்கூடாது. யாரெல்லாம் குருவை தவறாக பேசுகிறார்களோ குரு அவங்களுக்கு தான் வந்து பிரம்மகத்தி தோஷமே வரும். ஜாதகத்தை சொன்னால் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்தி கிடையாது. அந்த சனி என்றால் புறம் பேசுதல், குருவை புறம் பேசினா பிரம்மகத்தி தோஷம் போக. அவ்வளோதான். உன் வாழ்க்கையில் உன்னை உதவி செஞ்சவனை எட்டி வச்சனா உனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் போ. அவ்வளோதான். அப்போ இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இப்பவும் வரும், எப்பயுமே வரும். எப்பவுமே வரும். சூப்பர் சார். இந்த ஒரு சூப்பரான ஒரு சூட்சமம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நான் போகிறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க மேடம். எல்லாரும் நீங்கள் போயிட்டு உங்கள் குருவை பார்த்துட்டு, குரு உங்கள் பாருங்க பார்க்க போகிறேன்ட்டு சும்மா போய் பார்த்துட்டு வரதில்ல. அவங்களுடைய கண்ணும் உங்கள் கண்ணும் அந்த பார்வை என்பது 7ஆம் பார்வை. நேராக பார்க்கணும். இப்போ நான் உங்களை பார்க்க நீங்கள் இந்த மாதிரி குருவுடைய பார்வை ஆசீர்வாதம் வாங்கணும். கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். உதிரி பூ எடுத்துகிட்டு போங்க, கொடுங்க. கல்யாணம் ஆயிருந்தா குருவை விட சந்தோஷப்படுறவன் யார்? கண்டிப்பாக. ஒரு பையன் சண்டம் எடுக்கிறான், அப்பா அம்மா சந்தோஷத்தை போகிறத கூட முதல்ல டீச்சர் தான் சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக. புரியுதுங்களா? கண்டிப்பாக. அந்த குருவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஆஃபீஸ் ஃபோனுக்கு அனுப்புறீங்க. சரிங்களா? நான் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்கள் நம்பர்லாம் நான் அனுப்ப முடியாது. யார் எங்கிறது பார்க்கணும், நீங்கள் அனுப்பலாம்ல. கண்டிப்பாக சார். தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமை தன்னோ ஷண்முக பிரஜோதியாதுன்னு முருகருக்கு மந்திரம் சொல்கிறேன். அதுமாரி நான் ஒரு மந்திரம் வச்சுக்கிறேன். சம்பத் சுப்பிரமணி மக்களுக்கு ஒரு மந்திரம் வச்சுக்கிறேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று ஏங்குபவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி நிச்சயம். சூப்பர். இந்த வீடியோவில் மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில் மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில் மாறிடாதா, இந்த ராகுக்கேது பயிற்சியில் ரீசார்ஜ் பண்ணி காசு இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தோம்ல எத்தனை பேர் இருப்பான்? கண்டிப்பாக சார். அவங்க வாழ்க்கையில் மாறினா தானேங்க சம்பத் சுப்பிரமணியோடைய வெற்றி. மாறிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் என்னென்னு பிரதிபலிக்குது. ஆக்சுவலாக நான் போகிறேன்பா, என் எல்கேஜி டீச்சர் ஒன்று இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் இதுலேயும் போடுறேன். இந்த லிங்கை அனுப்புங்க, இந்த வீடியோ லிங்கை. கண்டிப்பாக நான் போடுறேன். நான் என் எல்கேஜி டீச்சர் காலில் போய் விழ போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக. நீங்களும் வந்து அங்கங்கே எனக்கு குரு, அவங்க இன்னும் நிறைய குரு இருக்கிறாங்க. அதான் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அன்றைக்கி குரு பயிற்சி அன்றைக்கி அப்படியே சும்மா லைவில் காட்டலாம். டக்கு துப்புன்னு விடுவேன் காலில். ஏன்னா குருவை விட என்னங்க யார் என்ன திறமை? சம்பத் சுப்பிரமணிக்கு என்ன திறமை? ஒன்றும் கிடையாது. யாரோடைய உதவி இல்லாத ஒருத்தன் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். கண்டிப்பாக. பாருங்க, இப்போ நான் பேசுகிறேன், இந்த மைக்கோடைய உதவி இல்லைன்னா நம்ம பேசுறது எங்கே கேட்கும்? கேட்காது. சொல்லுங்கள், கேட்காது. என் திறமையை கூட இருக்கட்டும் பேச்சு, இந்த மைக்கு உதவி இல்லைன்னா எப்படி கேட்கும்? இந்த கேமரா லென்ஸு உதவி இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்க? நம்ம நினச்சிட்டு எல்லாமே நம்ம ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போ ஒன்றும் கிடையாதுன்னு தெரியுமோ அப்போ தான் நம்மளுக்கு ஞானமே போகிறோம். அதனால் புரியுது, யாருமே இல்லை குருன்னு சொல்லிக்க. டெய்லி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களே, ஒரு டீ கடையில் போய் டெய்லி டீ குடிப்பீங்களே ஈவினிங்கில் ரெகுலராக, அவன் தான் என் குரு. உன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறான் ஒரு டீயை கொடுத்து, அவன் குரு. அடுத்த கேட்டகரி யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குரு. ஆமாம், என் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே போனால் குறையுது? குருக்கிட்ட போனால் தான் என்ன பண்ணுவோம்? குறையும். டெய்லி ஒரு டீ கடையில் போய் நான் ஒரு டீ குடிப்பேங்க. அந்த டீ கடைக்கார பையங்கிறான்ல, அவன் தான் அவன் குரு. இதெல்லாம் சில பேருக்கு காமெடியாக தெரியலாம். ஆனால் இந்த தேவ ரகசியம் பிரம்ம ரகசியம் புரிந்தவர்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக சார். அந்த வெற்றி ஈடு இணை இல்லாத வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக. ரகசியம்ன்றதே வந்துட்டு ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதையே ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது வெற்றி பெறதுக்கு தான். அதுவும் உங்கள் மூலிமா நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ராமானுஜர் என்ன பண்ணார்? கண்டிப்பாக அந்த மாதிரி தான்.
அவ்வளோதான் விஷயம். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் அவங்களோட ஃபோட்டோஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். ஆமாம், நீங்கள் மனைவி இது பாருங்க, மனைவி அவசரத்தில் கணவனுக்கு நகையை கட்டி கொடுத்துருப்பா பிஸ்னஸுக்கு. மனைவி தான் குரு. அந்த ஈகோத்துக்கு வெளியே போடுங்கன்றேன் சார். நீங்கள் போட முடியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய சுயசரிதை நீங்கள் படிக்க வேணாம்னு நினைக்கிறேன். படித்தீங்கன்னா தூக்கம் வராது நைட்டு. மனிதனுடைய வாழ்க்கை அந்த தாத்பரியத்தை நான் படித்தவன் அல்ல, உணர்ந்தவன். என்னுடைய லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கிரிட்டிக்கலான எல்லா பாதையும் கடந்துட்டேன். இதுக்கு மேலேயும் கடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓடினேன் அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லணும், அங்கே கேபிள் டிவி பள்ளம் தோண்டி அதையும் தாண்டி ஓடினேன். அந்தமாரி எல்லா எக்ஸ்ட்ரீமும் பார்த்தாச்சு, கடல் வரைக்கும் போயாச்சு. ஸோ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ அடிப்பட்டு ரோட்டில் கிடக்கிற, நான் ஈகோ பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, நீ காலி ஆகிடுவேன். ஒரு நர்ஸு வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா உன்னை எப்படி ஏற்றும் ஆம்புலன்ஸில்? அதுக்கு ரத்தம் கையில். இங்கே வாழ்க்கையில் எவ்வளோ பேர் ஈகோ இல்லாமல் நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்ம ஈகோ பிடிச்சி போய் அழிஞ்சுப்போம். இல்லை சார், இந்த பதிவு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஈகோ அடிச்சு ஓட விட்டுறணும் மேடம். அவங்க தன்னாலே ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாவ மன்னிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷனே வைக்கிறேன் வருஷம் தெரியல உங்களுக்கு? பாவ மன்னிப்புன்னு தெரியும் சார். ஈகோன்ற ஒரு நபரை வெளியே தூக்கி அப்படியே ஃபைட் பண்ணணும், வாட்டா போட்டு அடிச்சு ஓட விட்டுறணும் ஈகோவை. பாவ மன்னிப்பு கூட யாருக்கும் தெரியாமல் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் வைக்கிற பாவ மன்னிப்பு ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியட்டேன் மேடம். எல்லாருமே நானே இப்போ நான் பெரிய நான் விவேகானந்தரா. நான் என்னால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. சம்பத்தோடைய வீடியோ இவ்வளோ வியூஸ் போடுதுன்னு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பான், எவ்வளோ பேர் அழுதுருப்பான். இப்போ அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும்ல. கண்டிப்பாக, அது நானும் சொல்கிறேன். நிச்சயமாக நம்ம என்ன பேசுகிறாலும் ஓட மாட்டேது, சம்பத் பேசுனா ஓடுதுன்னு ஒருத்தன் அழுவான். அப்போ அவன் அழுவும் போது நான் கோயிலுக்கு போனேன், இறைவன் எப்படி என்ன மன்னிப்பார்? நான் பண்ணுவேன். நான் முதல்ல என் வீடியோ நல்ல வியூஸ் போகுதுன்னு யார் யார் மனசெல்லாம் பாதிச்சனோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரிபூரணமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் மக்களின் நலனுக்காக மட்டுமே பேசினேன். உங்களை காயப்படுத்தவோ உங்கள் வளர்ச்சியை நான் வீழ்த்தவோ நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி ஏதேனும் நான் தவறு செய்திருந்தால் ஆத்மார்த்தமாக உங்களை உங்கள் மனதிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கேட்பேன். நான் இப்போ கேட்டது வந்து ஆத்மார்த்தமாக நான் கேட்குறேன், மன்னிப்பு கேட்குறேன். இதை புரிந்தால் பிஸ்தா, அவ்வளோதான். புரிந்தவர்கள் பிஸ்தான்னு ஒரு வீடியோலாம் போடுவாங்க, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக சார், ஜோக்ஸ் அப்பார்ட். பட் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்துட்டு நீங்கள் உண்மையாகவே கொஞ்சம் பிஸ்தா தான் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூட்சமங்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று சொல்கிறீங்க, அதுவாக தன்னால் நடக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. சொல்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற அந்த ஒரு தைரியம். நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நிறைய சூட்சமங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.